குவைத் நாட்டில் நடந்த தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்களை கண்டு உறவினர்கள் கதறி அழுதனர். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த மாரியப்பன், கடலூரைச் சேர்ந்த சின்னதுரை, சென்னையைச் சேர்ந்த சிவசங்கர் கோவிந்தன், திருச்சியைச் சேர்ந்த ராஜு எபமேஷன் ஆகியோரது உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு, தஞ்சாவூரைச் சேர்ந்த புனாஃப் ரிச்சர்ட் ராய், விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஷெரீப் ஆகியோர்களின் உடல்களும் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த இன்னும் சிலர் தீக்காயங்களுடன் குவைத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ணி திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாப்புல, கல்யாணம் பண்ணோம். அதில் ஒரு குழந்தை இறந்துருச்சு. இறந்த மறுபடி மனசு ஒரு மாதிரியாக இருக்குன்னு திரும்பி வெளிநாட்டுக்கு போனாப்புல. போன இடத்துல இதேமாரி 6 மாதம் நான் சொல்லிட்டு போனாப்புல. ஊருக்கு வர்றதுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குது. இந்த 5 நாளுக்குள்ளே இதேமாரி ஒரு தவிர்க்க முடியாமல் ஒரு சூழ்நிலை நடந்து போச்சு. எங்கள் குடும்பம் என்ன செய்யறதுன்னு தெரியல. சில பேர் விசாரிக்கும்போது இது ஐஸ்வாட்டில் இருக்கிறதாக சொன்னார்கள். மறுபடியும் சொல்லவில்லை. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக தேடினோம், அங்கே யாரும் விடவில்லை. அதோடு நாங்கள் நைட்டு அங்கேயே தங்கிட்டு திரும்பி காலையில் தான் எனக்கு இறந்ததாக எனக்கு தெரிஞ்சது. திரும்பியும் நான் அங்கே நாதன் ஆஸ்பத்திரியில் இருப்பதாக சொன்னார்கள். நாங்கள் அங்கு சென்றோம். அங்கு போலீஸ் யாரையும் போக விடவில்லை. அதோடு திரும்பி நான் அதோடு வந்துவிட்டு இப்பொழுதுதான் என் அண்ணனுடைய உடல் வந்தது. இந்த 2 நாளா அதுதான் நியூஸா ஓடிக்கிருக்கு. எந்த நியூஸ் எடுத்தாலும் கற்பனை நாம 26 வருஷம் கொஞ்சம் நஞ்சல்ல. எங்க குடும்பத்தை பிரிச்சு என்னைய பிரிச்சு எனக்காக உழைச்சு அந்த நாட்டிலே இறந்து போயிட்டார். அவர் வெளிநாடு போயிருந்தார். குடும்ப வறுமையின் காரணமாக வெளிநாடு போயிருந்தார். இப்போ அவர் போய் 26 வருஷம் ஆச்சு. குடும்பத்துக்காக பல இதுகள் இருந்தார். வர்ற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அவர் உயிர் போயிடுச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.